சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தயாராக இருக்கேளா? அடுத்த புன்னகை ராமன் முன்பு விண்ணப்பித்து அந்த புன்னகையோடு கூடிய ராமனை நாம் அனுபவிக்க உள்ளோம். பாலஸ்பந்தத்தின் 7வது ஸ்லோகம். இந்த புன்னகை யாருக்குன்னா, தன் தந்தையான தசரதனை நோக்கி ராமன் பூத்த புன்னகை. ஏன்னா இதுவரை என்னென்ன பார்த்து வந்தோம்? ராமன் அவதரிப்பதற்கு முன் நாராயணனாக தேவர்களை பார்த்து புன்னகை செய்ததை பார்த்தோம். அவதாரம் பண்ணிட்டு தொட்டில் குழந்தையாக கௌசல்யா, லக்ஷ்மணன் இவர்களை பார்த்து புன்னகை செய்ததை பார்த்தோம். இப்ப இன்னும் கொஞ்சம் ராமன் வளர்ந்துட்டான். சிறுவன் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தை அடைந்து விட்டான். அந்த சிறுவனாகிய பாலகனாகிய ராமபிரான் தன் தந்தை தசரதனை பார்த்து புன்னகை செய்கிறான். தசரதனும் ராமனை பார்த்து மகிழ்கிறார். அப்படி தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அற்புதமான பரிமாற்றமாக விளங்கக்கூடிய ஒரு புன்னகைதான் பாலஸ்பந்தத்தின் 7வது ஸ்லோகத்திலே காண்கிறோம். நீங்களும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உள்ள சீதாராமர்கள் முன்பே ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். த்ராதா தஸ்ய கஜஸ்ய கிம்னு தனயோ ஜாதோ மமாயம் புமான் ஆதாவேவ கஜாதிரோகண விதௌ ஆனம்ய பிருஷ்டே திருதஹ சானந்தேன கஜேன சத்ம நயனம் தேனேதி வாசா பிதுஹு யன் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத்கின்விதம் ராஜதே என்பது ஸ்லோகம். இப்ப என்ன காட்சினா, ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 4வரும் வசிஷ்டரிடம் குருகுலவாசம் செய்கிறார்கள். ஆயக்கலைகள் 64ஐயும் இந்த 4வரும் வசிஷ்டரிடம் கற்கிறார்கள். நம்ம ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அது என்ன 64 கலைகள்னா, அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திரசாஸ்திரம், சகுணசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌத்துகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இவைதான் 64 கலைகள் என்று சொல்வார்கள். அத்தனையும் இந்த 4வரும் வசிஷ்டரிடம் கற்றுவிட்டார்கள். அதுல கஜாதிரோகணம், யானை மீது ஏறுவது அப்படிங்கிறது ஒரு கலையாம். அந்த யானை ஏறும் கலையை 4வருக்கும் வசிஷ்டர் சொல்லிக் கொடுக்கிறார். இதை தசரதன் பார்த்தானா. எந்த ஒரு தந்தைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அல்லவா? நம்ம பையன் ஒரு இடத்துல படிக்கிறார், ஒரு குருகுலத்திலோ பள்ளியிலோ கல்லூரியிலோ மகன் படிக்கிறார்னா எப்படி படிக்கிறான்னு காணணும்னு தந்தை ஆசைப்படுவார். அப்படி தசரதன் பார்க்கிறார். ராமன் கஜாதிரோகணம்னு யானை மேல ஏறுறான். பார்த்தா அந்த யானை அவ்வளவு ஆசையோடு, ராமா என் முதுகில் நீ ஏறி அமர்கிறாய் என்றால் அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யானை ஆசையோடு ராமனை தன் முதுகிலே ஏற்றி அமர்த்தி கொண்டதான். இதை பார்த்ததும் தசரதன் என்ன புரிஞ்சுட்டாராம், ஓஹோ இந்த யானை நம்ம பையன் ராமனை ஏற்றி முதுகலை அமர்த்திக்கிறதுனா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இங்க ஸ்லோகம் பாருங்கள். த்ராதா தஸ்ய கஜஸ்ய கிம்னு தனயஹ ஜாதோ மமாயம் புமான். இந்த ராமன் இருக்கானே சாதாரண மனித குழந்தை இல்ல, நாராயணன் தான் ராமனா வந்திருக்கான். முன்பு இதே போன்ற ஒரு யானை, கஜேந்திரன் என்ற யானை முதலையால் பீடிக்கப்பட்ட போது ஆதி மூலமேனு அழைக்க இந்த நாராயணன் தானே அந்த யானையை காப்பாற்றினான். அப்ப இந்த யானை என்ன பண்றதான், நன்றியோட நினைச்சு பார்க்கறதான். அன்று ஒரு யானை அழைத்த போது அந்த ஆதி மூலமேனு அழைத்த அந்த கஜேந்திரன்கிற யானைக்கு அனுகிரகம் பண்ணவன் தானே இப்ப ராமனா வந்திருக்கான்னு யானை கூட புரிந்து கொண்டு விட்டதான். புரிந்து கொண்டதால் தான் ஆதாவேவ கஜாதிரோகண விதௌ ஆனம்ய பிருஷ்டே திருதஹா. அதனால யானை என்ன பண்றது, ராமா என் முதுகல ஏற நீ ஏன் கஷ்டப்படணும், அடியேனே குனிந்து கொள்கிறேன், நன்னா ஏறி உட்காருன்னு சானந்தேன கஜேன சத்மநயனம் தேனேதி. அந்த யானை அவ்வளவு ஆனந்தமாக ராமனை தன் முதுகிலே ஏற்றி அமர்த்தி கொண்டு அப்படி அந்த யானை பவனி வருகிறதா. யானை மீது ராமபிரான் ஊர்வலமாக வருகிறான்.
இந்த காட்சியை பார்த்தா ஒரு தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், புன்னகை ராமாயணத்துல வில்லூர் சுவாமி எப்படி அமைக்கிறார்னா, ஒரு தாயை பொறுத்தவரை குழந்தை தொட்டில்ல கடந்து சிரிச்சு விளையாடினாலே அம்மா சந்தோஷப்பட்டுடுவா. ஆனா அப்பா என்ன பண்ணுவார்னா, குழந்தை வித்யைகளில் சிறந்தவனாக பண்டிதனாக இருந்தால்தான் அப்பா சந்தோஷப்படுவார். அந்த வகையில ராமன் என்ன பண்ணிட்டான், யானை மேல ஏறி உட்கார்றான். அந்த கலையில் அவனும் சிறந்தவனா இருக்கான். யானையோ முன்பு கஜேந்திரன்கிற யானையை காத்தவன் இவன் தானேன்னு புரிந்து கொண்டு ஆனந்தமாக தன் முதுகில் ஏற்றி அமர்த்துகிறது. ஆகா, என் மகன் எப்படி எல்லா கலைகளிலும் கற்று தேர்ந்து விட்டானேன்னு நினைச்சு தசரதன் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு, ஆகா, முன்பு யானையை காத்தவனை இந்த யானை தாங்குகிறதேன்னு சொன்னா. ராமா, அதை கேட்டு உன் தந்தையை பார்த்து நீ புன்னகை செய்தாய். உன்னை பார்த்து மகிழ்ந்த தந்தை தசரதனை பார்த்து ராமா நீ புன்னகை செய்தாய். அந்த புன்னகையைத்தான் இப்போது வடுவூரிலே எங்களுக்கும் காட்டிக்கொண்டு நீ எழுந்தருளி இருக்கிறாய் என்று வில்லூர் சுவாமி இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அப்போ இந்த ஸ்லோகம் உணர்த்தக்கூடிய 3 செய்திகள் என்ன? முதல் விஷயம், இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, தசரதன் தான் காரணம். ஆகா, அன்று யானையை காத்தவனை இன்று யானை சுமக்கிறதே என்று தசரதன் சொன்னார். அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான். அது புன்னகைக்கான காரணம். இது தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த யானையை பார்த்தபோது கஜேந்திரனை பார்த்த ஆனந்தம் பெருமாளுக்கு வந்துதான். அதனால தான் ஒரு யானையை பகவான் பார்க்கறான்னா உடனே அந்த பக்தன் கஜேந்திரன் ஞாபகம் வருமா. அதனாலதான் நம் பெரியோர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட பாரம்பரிய ஆடை அணிந்து கொண்டார்களோ அந்த பாரம்பரிய ஆடையோடு நாம கோவிலுக்கு போகணும். முன்னோர்கள் என்ன துதிகள் செய்தார்களோ அதை சொல்லி நாம பகவானை துதி பண்ணணும். ஏன்னா அதை நாம பண்ணினோம்னா அந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவ ஞாபகம் பெருமாளுக்கு வந்துடும். அதனால அவளை போலவே அவ வழியில இவனும் வந்திருக்கான், சரி போறதுன்னு இவனுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவாராம். எப்படி இந்த யானையை பார்த்தால் அந்த யானை ஞாபகம் வருகிறதோ அதுபோல இன்னைக்கு நாம திருப்பாவையும் ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் ஸ்ரீராமாயணத்தையும் சொல்லும் போது வால்மீகி ரிஷி, ஆண்டாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவா ஞாபகம் வந்து நமக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஒரு யானையை பார்த்தா இன்னொரு யானையின் நினைவு வரும். அது இந்த புன்னகைக்குள் இருக்கக்கூடிய செய்தி. மூன்றாவது, நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கும் ராமனை குறித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி புன்னகையை ரசித்து பிரார்த்தித்தால் என்ன பலன்? வாங்கோ ஸ்லோகத்தை சொல்லிண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். பலன் என்னங்கிறதையும் சொல்றேன். த்ராதா தஸ்ய கஜஸ்ய கிம்னு தனயோ ஜாதோ மமாயம் புமான் ஆதாவேவ கஜாதிரோகண விதௌ ஆனம்ய பிருஷ்டே திருதஹ சானந்தேன கஜேன சத்மநயனம் தேனேதி வாசாபிதுஹு என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத்கின்விதம் ராஜதே என்று சொல்லி இந்த புன்னகையை நாம் அனுபவித்தால் கஜேந்திரனுக்கு வந்த ஆபத்தில் இருந்து அவனை காத்தது போல் நமக்கும் எந்த ஆபத்தும் வராமல், கெட்ட கனவுகள் வராமல், கஷ்டங்கள் வராமல் எல்லா ஆபத்திலிருந்தும் ராமன் நம்மை காத்தருள்வான். நன்றி, வணக்கம்.